ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் நேத்தியோட ஹைஸை தான் அகைன் நான் அப்டேட்ஸாக கொடுத்துருப்பேன். பிகாஸ் இப்போதைக்கு நமக்கு மேலே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால் நேத்தியோட ஹைஸை தான் கொடுக்க வேண்டிய ஒரு ஃபோர்ஸ்டான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நேத்தியோட ஹைஸை நான் கொடுத்துருப்பேன் க்ரூஷியல் பாயிண்ட்டாக. பட் ஸ்டில் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் ரெண்டு சைடில் நீங்கள் ஈதர் சைடு பை போயிருந்தாலும் சரி, டவுன் சைடில் போயிருந்தாலும் சரி, பெரிய லெவலில் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனில் இருந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு க்ளோசிங் டு க்ளோசிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 24 பாயிண்ட் தான் மூமெண்டம் இருந்திருக்கு. ஈவன் தோ நீங்கள் ஹைஸ் டு லோஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய லெவலில் மூமெண்டம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் தான் மூவ். 70 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பெர் டேல ஹோல்ட் ரேஞ்சு அதுதான் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கன்சாலிடேட்டடான மார்க்கெட். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரீவியஸ் மார்க்கெட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 70 பாயிண்ட்ஸ்குள்ளே நகர்ந்த மார்க்கெட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. பிகாஸ் பெரிய லெவலில் மார்க்கெட்ஸில் இப்போதைக்கெல்லாம் கன்சால்டேஷனே நடக்கிறது இல்லை. எதர் ஒரு சைடு மூவ் ஒன் சைடாக கொடுத்துருது, அப்படின்னா அப் அண்ட் டவுனில் ஒரு பெரிய மூவ் கொடுத்துருது. மினிமம் ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது த்ரெஷோல்டு மாதிரி தாண்டிடுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த 100 பாயிண்ட்ஸை பார்க்கறது, இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே 70 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் பார்க்கறது வந்துட்டு ஒரு சைடில் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்லையுமே பெருசாக நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்காது. ஈவன் தோ நான் சொல்லி இந்த க்ரூஷியல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பை போயிருந்தாலும் கூட உங்களால் வந்துட்டு ஒரு 27 பாயிண்ட் 28 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்க முடியும். மேக்ஸிமமே உங்களால் அவ்வளோதான் பிடிச்சிருக்க முடியும். அவ்வளோதான் மூமெண்டமும் இருந்துச்சு. ஈவன் தோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன் சைடில் போயிருந்தாலும் கூட உங்களால் வந்துட்டு எவ்வளோ மூவ் பிடிச்சிருக்க முடியும்னா ஜஸ்ட் ஒரு 30லேருந்து 35 பாயிண்ட் அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ ரெண்டு சைடில் போயிருந்தீங்கனாலும் எதிர் அப்பர் சைடில் போயிருந்தீங்கனாலும் சரி, இன்னைக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடில் போயிருந்தீங்கனாலும் சரி, பெரிய லெவலில் ப்ராஃபிட்ஸே மேக் பண்ணியிருக்க முடியாது. பட் இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸில் இங்கே ஃபார்ம் ஆன கேப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் இங்கே ஃபார்ம் ஆன கேப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ எந்த ஒரு இம்பேலன்ஸும் டவுன் சைடில் இல்லை. அண்ட் வந்து அந்த பாயிண்ட்ஸில் இருக்க ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹோல் பிக் பே இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்துட்டு ரிஜெக்ஷன் பிளாக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸில் 50% நீங்கள் வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் ஒரு 50%ங்கிறது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் பக்கத்தில் தான் வரும், ஜஸ்ட் 24,650. ஸோ 24,650 நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி. சாரி 50 30, அதாவது 24,630, நாட் 50 24,630. இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நேற்றுக்கான வீடியோஸில் கேட்டிருந்தேன், இந்த வீக்கெண்டில் நான் வந்துட்டு ஒரு வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக்கெண்டோ இல்லை அதுக்கு அடுத்த வீக்கெண்டோ ஒரு பிளானிங் இருக்குது, பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஸ்டட் டாபிக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் யாருமே சொல்லலை. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டாபிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வீடியோஸாக கொண்டு போகலான்னு இருக்கேன். லைக் ஒரு ரியல் யூடியூப் வீடியோ மாதிரி நான் போடணும்னு நினச்சேன், நான் இத்தனை நாள் போடணும்னு நினச்ச ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொண்டு போகலான்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை மேக் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கு நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். என்னால் பேச முடிஞ்சிச்சுன்னா அந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி டூ தட். அப்படி இல்லை எனக்கு ஒரு டாபிக் ஒரு சஜஷன் இருக்குது, எஸ்எம்சி கான்செப்ட்ஸுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி. சப்போஸ் நான் அந்த டாப்பிக்கே பேசணுன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதே கூட பேசிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்ஸ் ஒரு அனாலிசிஸ் அண்ட் சிம்பிள். நாளைக்கான மார்க்கெட்டில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இந்த ரீஜன் தான் நான் சொல்லியிருப்பேன், அதாவது 24,630. ஸோ 24,630 நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ணுற பட்சத்தில் we can expect some upper side momentum. And இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வந்துட்டு ரிஜெக்ஷன் பிளாக்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப வால்யூம் இம்பேலன்சஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ வால்யூம் இம்பேலன்சஸ்னால் இப்போ நான் என்னன்னு சொன்னால் டைம் இழுத்துரும், கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் போயிடும் இந்த வீடியோ. ஸோ அதனால் அதை பற்றி நான் இப்போ பேசலை, நான் இன்னொரு நாள் தெளிவாக செப்பரேட்டாக நான் பேசுகிறேன். பிகாஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் பெரிய லெவலில் யாருக்குமே தெரியாத ஒரு டாபிக், பட் அது வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் போனீங்க அப்படின்னா இன்ட்ராடே என்ட்ரிஸுக்கு அது கொஞ்சம் பெட்டரான ரிஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ மைட் பி நான் வந்துட்டு ஃபியூச்சரில் அதை பற்றின ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், இப்போதைக்கு வேண்டாம். இல்லை நீங்கள் யூடியூப்ல ஜஸ்ட் வந்துட்டு வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து டைப் பண்ணி பாருங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மேபி செக் பண்ணி பாருங்க. தமிழில் பார்க்காதீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக எதுவும் இல்லை. ஸோ இங்கிலீஷில் செக் பண்ணி பாருங்க, தட்ஸ் மேபி கிரேட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம். அண்ட் அகைன் ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அகைன் வந்துட்டு மார்க்கெட்ஸில் இங்கே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. சாரி வெயிட் a minute. ஸோ மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட we have a trend line liquidity.
எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை பிரேக் பண்ணியிருக்காங்க மார்க்கெட். ஸோ ஃபர்தராக நம்ம யூஸ்வலி பார்க்குற மாதிரி தான், ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதோட 50% வந்துட்டு வரணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் டவுன் சைடில் இதுவும் ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும், விச் இஸ் 24,550. ஸோ டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸுமே ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். 24,570. ஸோ சாரி, 24,570 நம்பர்ஸ் கொஞ்சம் குழப்புது. ஸோ 24,570ங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்பர் சைடில் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி 24,630, டவுன் சைடில் 570. ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் பண்ணுறப்ப நீங்கள் ஈதர் சைடில் அப்போ ஒரு டவுன் சைடோ உங்களுக்கு எந்த சைடில் கட் ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மூவிங் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 15 மினிட் சார்ட். ஸோ நான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பக்கத்தே போல. ஸோ ஆனால் நான் நேற்று போட்டது அப்படியே இருக்குது. மேலே ஒரு கேப் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், அந்த கேப் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லிக்விடிட்டியுமே நமக்கு ஒரு ஈக்குவல் ஹைஸ் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அதனால் ஹை ப்ராபபிலிட்டி மேலே போய் மார்க்கெட்ஸ் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நேற்றுக்கான வீடியோஸில் பார்த்துருக்கோம். அண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட இந்தியன் டைமுக்கு மாற்றிக்கிறேன். நான் ஆக்சுவலாக 4x பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு இந்தியன் டைம்ஸ்க்கு பார்த்தோம்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியும் இஸ் ஆன் அ பியூர் கன்சாலிடேஷன். ஸோ டவுன் சைடில் கன்சாலிடேஷனுக்குள்ளே போயிருந்தாங்க. ஒரு 220 பாயிண்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பரவாயில்லன்னு தோணலாம். பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டிக்கு 250 பாயிண்ட்டுங்கிறது கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள். அப்பர் சைடில் போனாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களோட க்ரூஷியல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி இதுதான் ஹையஸ்ட் லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டியோட ஜோன்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த லிக்விடிட்டியோட ஜோன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு 52,700 சாரி 52,800லேருந்து 52,820 வரைக்கும் இருக்குது. ஸோ 52,800 to 52,820 ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்ஸ் மேலே போனாங்கன்னா இந்த அப்பர் சைடில் இருக்கிற இந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஃபர்தராக இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் போய் இந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் ஃபர்தராக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போனாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு குரூஷியலான லிக்விடிட்டி பாயிண்டாக இருக்கும். இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக டவுன் சைடும் வரலாம். ஆர்எல்ஸ் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட்ஸ் மேலே போய் இந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டும் கீழே வரலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை டேப் பண்ண உடனே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லையோ இல்லை 15 மினிட்ஸ்லையோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can expect some downside momentum. or else அந்த பாயிண்ட் உங்களுக்கு எந்த விதமான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஒரு இன்வர்ஷன் எஃபிஷியோ தெரியல அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா லெட்ஸ் ஹோப் டு ஃபில் த கேப். ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தெர் இஸ் அன் ஆர்டர் பிளாக் ஓவர் தேர். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸ்குள்ள மார்க்கெட்ஸ் வந்துட்டு தெர் மைட் பி அன் மொமெண்டம். ஸோ ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் 52,800 to 52,820. அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை நீங்கள் 50% எடுத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ரிஃப்ளெக்ஷன்லாம் வரப்போகுது இல்லை. மேபி வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல இருக்கலாம். ஸோ டவுன் சைடில் பிரேக் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. பட் அப்பர் சைடில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மூமெண்டம் அப் டு திஸ் ரீஜன். அண்ட் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஹேவ் 400 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ 400 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி. சப்போஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் நடந்துச்சுன்னா இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த டைமில் நம்ம டெலிகிராம் குரூப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மேக் யூ லைக் திஸ் video and also share this video with your friends. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.